மீனராசிக்காரங்க 2 வகை இருக்கிறாங்க. ஒன்று ஓவராக கருணைப்பட்டு கடன் கொடுக்கறது, இல்லை அப்படின்னா கருணையே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இது 2 அமைப்பும் மீனராசியில் இருப்பீங்க. நீங்கள் பெரும்பாலும் எதுக்கு கடன் படுவீங்க அப்படின்னா, தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆடம்பரமாக பண்ணணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரும். அப்போ தான் போய் அகலக்கால் வைக்கிறது, ரொம்ப டாம்பீகமாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் நீங்கள் வந்து கடனில் மூழ்குவீங்க, திஷ்டியாக மாறும். நீங்கள் அப்படி ஒரு ஆடம்பரம் பண்ண மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக திஷ்டி விழுகும். உனக்கு என்னப்பா நீ ரொம்ப செழிப்பாக இருக்க அப்படிங்கிறப்போ கடனை வந்து உங்களால் திருப்பி கொடுக்க மேக்சிமம் முடியும் உங்களால். ஆனால் என்ன அப்படின்னா, உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மீனராசிக்கு அதிகமாகிடும். சனி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மீனராசிக்காரங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்க கடன் கொடுங்க, ஆனால் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லக்கு உங்களை விட்டு குறையுது அப்படின்னு அர்த்தம். அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு சுற்றி சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செழிப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தருணங்களில் உங்களால் கடனை திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு ஆகும். அப்போ பகைமையாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு.